வெல்கம் டு ஐஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரசம் வைக்கிறது தாங்க எப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாங்க. எந்த அளவு நமக்கு புளிப்பு தேவைப்படுதோ அந்த அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இந்த புளி தண்ணியில் தாங்க வைக்க போகிறோம். இப்போ அந்த புளி எவ்வளோ ரசம் நமக்கு தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இந்தளவு ரசம் அன்றைக்கி போதுங்கிறதுனால நான் வந்து இந்தளவு தண்ணி விட்டுருக்கேங்க. இப்போ இதிலையே வந்து நம்ம இந்த தக்காளியே கரைச்சிக்கலாம். நம்ம அன்றைக்கி அரைச்சி விட்டு ரசம் வச்சுருந்தோங்க. இது வந்து திடீர்னு வைக்கக்கூடிய ரசம். டக்குன்னு இப்போ 4 பேர் வந்துட்டாங்க, சாம்பார் மட்டும்தான் வச்சுருக்கோம், ரசம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இதை வந்து வச்சிடலாங்க. இப்போ அதிலே ஒரு தக்காளியும் சேர்த்து அப்படியே நசுக்கி புழிஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிருங்க. கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து நீங்கள் மசிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் மசிஞ்சிரும். எனக்குள்ளது கொஞ்சம் லைட்டாக காய் மாதிரி இருக்குது, அதனால தான் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுங்க. நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள் தக்காளி. இந்தளவு மசிஞ்சிட்டுனா போதும் நமக்கு, அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு நீள பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் மிளகு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சும்மா 2 கடுகு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வதக்கெல்லாம் ஒன்றுமே செய்யக்கூடாது, இதிலேயே தட்டிடுங்க. நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுலேயே அதையும் தட்டிடுங்க. தட்டிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையும் இதிலேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அதுக்கப்புறம் உப்பு, இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்தளவு உப்பு போடணும். இப்போ காயப்பொடி போட்டிருக்கேங்க, காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரசத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இப்போயே போட்டுடலாங்க. மஞ்சள் தூள் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே சேர்த்தாச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்தாச்சு, தக்காளி சேர்த்தாச்சு, எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு மட்டும்தான் போடணும். உப்பையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் இப்போவே பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே ரசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தாளித்து மட்டும் ஊற்றிடலாங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பார்த்தீங்களா? எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், வரமிளகா, அதை உடச்சி போட்டிருக்கேங்க. ஒரே ஒரு மிளகாய் வத்தல், அதுவும் கொஞ்சம் நல்லா இதாகிடட்டும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா தாளிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை இதில் ஊற்றிட வேண்டியதாங்க. நல்லா போட்டு தாளிச்சாச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை இப்போ இதில் ஊற்றிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ரசம் வந்து சுற்றி கொஞ்சம் இது பண்ணி வரட்டுங்க. நுர வரட்டும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரசம் வந்து கொஞ்சம் லைட்டாக நுரையா பொங்கி வரும்போதே ரசத்தை எடுத்துட வேண்டியதாங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ரசம். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி ரசம் வச்சா குடிச்சிக்கிட்டே இருப்பாங்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி சுற்றி நுர வர ஆரம்பிச்சிட்டாலே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொதிக்கவே வைக்கக்கூடாதுங்க ரசத்தை. ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சும்மா எல்லாத்தையுமே வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி போட்டு வைக்கிற ரசம் தாங்க, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சுங்க. எல்லாத்தையும் ஊற்றி மாற்றிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்மளோட ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம போய் இந்த ரசத்தை வந்து படபடான்னு வச்சிடலாங்க. எப்போது வைக்கிறத விட வித்தியாசமாக இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.